அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆன்மீக பதிவுகள், ஜோதிட பதிவுகள் அப்படின்னு தொடர்ந்து நிறைய பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க. அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தொடர்ச்சியாக நடைபெற்ற கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தும். பொதுவாகவே ஒரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறதே பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. வரிசையாக 3 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நிகழ்ந்த வண்ணம் இருந்த நிலையில் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான மாற்றங்களை அது கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பார்க்கும்போது கிரகங்களில் நவகிரகங்களில் முக்கியமான கிரகங்களில் ஒன்றாக பார்க்கப்படுவது அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான், ராகு, கேது, சுக்கிரன், சூரியன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது மக்களால் பெரிதளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தற்போது பார்க்கும்போது சனி பகவானினுடைய பெயர்ச்சி முடிந்து சனி பகவானினுடைய பாதிப்பில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நிகழ்ந்து, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவானினுடைய பெயர்ச்சி நடந்தது. அதுக்கப்புறம் மே 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி நடந்தது. இந்த தொடர்ச்சியான கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது சில ராசிக்கு நன்மையை தரும், சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரும், சில கிரகங்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தையும் தரும். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ராகு கேதுவை எடுத்துக்கலாம். ராகு கேது அப்படிங்கிறது அசுப கிரகங்கள் அப்படின்னு கருதப்படுது. என்னதான் ராகு கேது அசுப கிரகங்களாக இருந்தாலும் அது அசுப பலன்களை தான் தரும் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேருடைய எண்ணங்கள் என்னவா இருக்குன்னா அசுப கிரகங்கள் அசுப பலன்களை மட்டும்தான் தரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. அசுப கிரகங்களாக இருந்தாலும் அவை நற்பலன்களையும் அனுகூலங்களையும் தரவல்லது. சுப கிரகங்களாக விளங்கினாலும் அவை தீய பலன்களையும் நல்குவதுண்டு. அதாவது குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட அவர் பார்க்கக்கூடிய பார்வைக்கு தான் அதிகமான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுப கிரகங்கள்லையும் சரி அசுப கிரகங்களாக இருந்தாலும் சரி நன்மை தீமை அப்படின்னு இரண்டுமே கலந்தவாறே நடைபெறும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சியாகட்டும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது, அதிலும் தொடர்ச்சியான 3 கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அல்லது வேறு ஏதேனும் அனுகூலங்களை தருமா இல்லை விபரீதத்தை ஏற்படுத்துமா, என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பலன்களை என்னென்ன விஷயங்களில் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டில் யாராவது கன்னிராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது கன்னிராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கான பதிவு தாங்க இது. நீங்கள் கண்டிப்பாக இந்த பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தீவிர விநாயகர் பக்தர் அப்படின்னாலோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வமாகவோ பிடிச்ச தெய்வமாகவோ விநாயகர் பெருமான் இருக்கார் அப்படின்னாலோ ஓம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் விநாயகர் பெருமானின் அருளால் நல்லபடியாகவே நடக்குங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். பெரும்பாலும் இந்த கிரகங்களினுடைய மாற்றங்கள் பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நற்பலன்களையும் தரும். அதே சமயம் சில நேரங்களில் கால தாமதத்தை ஏற்படுத்தலாம். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நடக்கும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் நடக்காது அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அது கண்டிப்பாக நடந்துடும். உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும், ஆனால் சிறிது கால தாமதத்திற்கு பிறகு நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய அமைப்பு அவ்வாறு இருக்கிறது. நடக்கக்கூடிய நல்லது சிறிது கால தாமதத்திற்கு பிறகு நடக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் உருவாகும். சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது எல்லாமே எளிதில் நீங்கள் சமாளிக்கக்கூடியதாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும்
பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பங்கள், நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல திருப்பங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கடந்த காலத்தில் தங்களுக்கு இழுபறியாகவோ அல்லது உங்களுக்கு நீண்ட நாள் காலதாமதமாக இருந்தது, தாமதமாகி கொண்டிருந்த பல விஷயங்கள் தங்களுக்கு சட்டென்று இந்த நேரத்தில் முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஒவ்வொரு சிறு முயற்சியும் பெரிய அளவில் வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த கஷ்டங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைய பெறப்போகிறதுங்க. தொழில், வியாபாரம் எல்லாமே முன்னேற்ற பாதையை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகும். எதிரிகளை சமாளிக்க நீங்கள் திறமையாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. சில பேருக்கு எதிர்பாராத ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் அவ்வப்போது வந்துதாங்க போகும். கொஞ்சம் விட்டு கொடுத்த அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க. வேலை அப்படின்னு இருக்காம குடும்பம், குழந்தையும் கொஞ்சம் பார்க்க நேரத்தை ஒதுக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியூர் பயணம் மேற்கொள்வது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொடக்கம் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் போக போக தங்களுடைய முன்னேற்றம் உயர்ந்து கொண்டே செல்லும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போகலாம். இருந்தாலும் அதை தைரியமாக திறமையுடன் எதிர்கொள்வீங்க. கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீங்க. புதிய முதலீட்டு செய்து நிறைய லாபத்தை ஈட்ட தொடங்குவீங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு உண்டான நல்லது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். அதே போல் இந்த காலத்தில் தொடக்கத்தில் இருந்தே விடாமுயற்சியோடு செயல்படுங்க. அனைத்துமே நன்மையாக முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது. எப்படியாவது குடும்ப பிரச்சனையை சரி செய்துவிட வேண்டும் அப்படின்னு அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. நிதி நிலைமையை உயர்த்துவதற்கு தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. பதவி உயர்வு கிடைக்க பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாள் ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்கு. சுபகாரியங்கள் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும். உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் எந்த முயற்சியாக இருந்தாலும் அதை மன உறுதியோடு மேற்கொள்வீங்க. இதன் காரணமாக வெற்றியும் தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். மற்றொரு புறம் இந்த காலகட்டத்தில் சிறு பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். வாழ்க்கையில் முன்னேற நிறைய போராட்டங்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். நிறைய உழைத்தாலும் குறைந்த பணமே தங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் எதற்கும் வருத்தப்பட வேண்டாம். இறைவனின் ஆசீர்வாதம் தங்களுக்கு இருக்க பெறுகிறது. எந்த வேலையாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. கவனக்குறைவாக இருந்தால் பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கலாம். அதே சமயம் அதிக வட்டிக்கு கை நீட்டி கடன் வாங்க வேண்டாம். தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான வழியை மட்டும் பாருங்க. அதுவே உங்களுக்கு பல வகைகளில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பையும் நல்கும். நிறைய நல்ல வாய்ப்புகள் தங்கள் இல்லம் தேடி வரும். சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த காலம் முடிவதற்குள்ளாக நிச்சயம் நல்ல வேலை கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமையப்பெறுகிறதுங்க. நிதிநிலை நெருக்கடியை தர வாய்ப்புகள் இருக்கு. புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க. அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமம் ஏற்படத்தான் செய்யும். செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும். வீடு, வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம். நல்ல படிச்சுட்டு தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க. அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பயணத்தால் அலைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம்
இல்லைன்னா தொழில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்துங்க. தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடுமையான முயற்சிகளை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி போட்டித் தேர்வு, விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலர் அன்பர்களுக்கு இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க.